வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு கோவில் கதம்பம் பண்ண போறோம். இந்த கதம்ப சாதம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை ஈஸியா குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரங்கநாதர் கோவில்ல பாத்தீங்கன்னா ராமர் சந்நிதியில அப்பப்போ நமக்கு இந்த கதம்ப சாதம் பிரசாதமா கிடைக்கும். அவ்வளவு அருமையா அமையும் அங்க. அது போல செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இந்த கோவில் கதம்பம் நல்லா குழைய நல்ல காய்கறிகள் நிறைய போட்டு நல்லா டேஸ்டியா நல்ல வாசனையா இருக்கும். இது ரொம்ப நேரமானாலும் இறுகி போகாம இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சி போட போறோம். அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். ஈஸியா இந்த கதம்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் கதம்பம் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு. நான் எப்பவுமே 1 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துப்பேன். ஏன்னா அப்பதான் நமக்கு இறுகாம சூடு ஆறுனாலும் நல்லா குழைவா நல்லா இருக்கும். இவ்வளவு பருப்பு வேண்டாம் அப்படின்னா 3/4 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு கூட நீங்க சேர்த்துக்கலாம். பச்சரிசியும் துவரம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தனித்தனியா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பருப்பு நல்லா குழைவா வேக வச்சுக்கணும். சாதம் நம்ம எப்பயும் சாதம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அதே அளவு தண்ணி வச்சு சாதம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா ஊற வச்சு நல்லா புளி தண்ணியா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இது நிலக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் கொஞ்சம் வெந்நீர்ல ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம சுண்டல்கெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். சின்ன சைஸா இருக்கனால ஒரு தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன். பெரிய தேங்காயா இருந்தா ஒரு மூடி போதும். துருவி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த கதம்பத்துக்கு வறுத்தரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். கதம்பாத்துக்கு தேவையான எல்லா காய்கறியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நாட்டு காயா இருந்தா நல்லது. நமக்கு பிடிச்ச காய்கறிகள் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீசஸா நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்புல கரைஞ்சாலும் காய் நமக்கு கண்ணுக்கு தெரியும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கதம்பம் பண்றது பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்ச காய்கறி எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். நம்ம இது எல்லாத்தையும் குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணியிருக்கேன். பரங்கிக்காய் கொஞ்சம் கரைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா காய்கறியும் குக்கர்ல சேர்த்தாச்சு. இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். குக்கர் மூடியை மூடி வெயிட் போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேனுவலா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடணும். அப்படியே விட்டோம்னா காய்கறி குழஞ்சு போயிடும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம கதம்பத்துக்கு வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் நெய்யில வறுத்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சூடாயாச்சு. ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிச்சுக்கலாம். பாருங்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். லேசா கலர் மாறட்டும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். பருப்பெல்லாம் லேசாக செவந்து வந்தாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம். 7-8 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி பண்ணி போட்டுக்கலாம். மிளகாயும் நல்லா வறுத்துப்போம். அதுக்குள்ள பருப்பு நல்லா செவந்து வந்துடும். பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு. மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துப்போம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். மல்லி நல்லா வாசனை வருது, நல்லா வறுபட்டாச்சு. தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து 1 மூடி தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கோங்க. தேங்காயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். அப்புறம் தண்ணியை சேர்த்து நம்ம தொகையெல்லாம் அரைப்போம் பாருங்க, அந்த மாதிரி குறப்பா கொஞ்சம் தண்ணியாக கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஸ்டவ்ல கொஞ்சம் அகலமாக நல்ல பெரிய பாத்திரமா ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தான் கதம்பம் பண்ண போகிறோம். நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளி நல்லா கரைச்சி இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கலாம். இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துப்போம். கதம்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய்கறிக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துட்டோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இந்த புளி தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை போகட்டும். பாருங்க புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு.
நம்ம குக்கரில் வந்து காய்கறிலாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு விசில் வந்ததும் நான் மேனுவலாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வெந்த காய்கறி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துப்போம். காய்கறிலாம் பாருங்கள் குழையாமல் இவ்வளோ நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து கதம்பத்துக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்தோம் இல்லையா கதம்பத்துக்கு, அது நல்லா இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில் காய்கறியும் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சாச்சு. மிக்ஸி ஜாரையும் நல்லா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து இதிலேயே சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஜென்டலாக கலந்து விடணும். இந்த காய்கறி வந்து உடஞ்சி ரொம்ப குழஞ்சி போயிடும். காய்கறி கொஞ்சம் கரையணும், அதே நேரம் கொஞ்சம் முழுசாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து கதம்பம் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி விட்டதோட சேர்த்து இந்த காய்கறியும் நல்லா வந்து இதில் கொதிக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. வெந்த பருப்பை நல்லா கரண்டியால மசிச்சு விட்டுட்டு இந்த குழம்புல நம்ம சேர்த்துடலாம். இதோட நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, இதையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அது கூட நம்ம வேக வச்சு சேர்க்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குழம்பு வந்து ஒரு கொதி வந்தாச்சு, இந்த அளவு கொதிச்சா போதும். சாதத்தை வந்து இந்த மாதிரி உதிரா வேக வச்சு வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப வந்து குழைய விடக்கூடாது. இந்த சாதத்தை இந்த குழம்புல சேர்த்துருவோம். ரொம்ப குழைவா இருந்தது சாதம் அப்படின்னு அப்படியே பொங்கல் மாதிரி ஆயிடும். இப்போ சீக்கிரம் வந்து நமக்கு அந்த கதம்பம் வந்து இறுகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த சாதத்துல இந்த குழம்போட இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லா டேஸ்ட்டும் வந்து சேரணும். இது ரெண்டு சேர்ந்து ஒன்னா கொதிக்கும் போது அந்த கதம்பமும் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த அளவு கொதிச்சா போதும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். கன்சிஸ்டன்சி பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு. இது கொஞ்சம் சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும், ஆனா ரொம்ப அப்படியே கெட்டியாலாம் ஆகாது. கரெக்டா இருக்கு பாருங்க. காய்கறியும் வந்து கரையாம ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கதம்ப சாதத்துக்கு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். எண்ணெய் சூடாயாச்சு. கதம்ப சாதத்திலே வந்து இந்த சுண்டைக்காய் வத்தல் போட்டோம்னா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். நல்லா வறுத்துக்கலாம். இந்த வத்தல் கொஞ்சம் லேசா பொரிய ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் குழம்பு கருடா இருக்கு, கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தல் இருக்கு, இது எல்லாமே சேர்த்து இதையும் பொரிச்சுப்போம். இதெல்லாம் பொரிக்கிறதுக்காக தான் நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கேன். பாருங்க வத்தல் எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயை செவக்க வேணாலும் வறுத்துக்கலாம், நல்ல ஒரு வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பை கதம்ப சாதத்தில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா நம்ம இந்த சுண்டைக்காய் வத்தல், குழம்பு கருவடா, இந்த கொத்தவரங்காய் வத்தல் இதெல்லாம் சேர்த்துருக்கோமா, அந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான கோவில் கதம்பம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். இந்த கதம்ப சாதத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. சாதம் வந்து ரொம்ப குழையாம நல்லா அப்படியே எதழெதலா சாதம் அருமையா இருக்கு. காய்கறிகள் கரைஞ்சிருக்கு, ஆனா நமக்கு முழுசா காயும் தெரியுது. இப்படி இருக்கணும். இப்படி இருந்தாதான் கதம்ப சாதம் நல்லா டேஸ்டா இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். கதம்ப சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடாம், வத்தல், சிப்ஸ் இதெல்லாம் இருந்தாலே போதும், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த கதம்பத்தில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மறுபடியும் நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம இப்படியே சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்பளம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரசாதம் சூப்பர்னு சொல்லக்கூடாது, ஆல்ரெடி வந்து பிரசாதம் அப்படின்னால அது அருமை தான். பிரமாதங்க, தேவாமிர்தம் அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ நல்லா அமைஞ்சிருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. கன்சிஸ்டன்சி ஆகட்டும், அந்த காய்கறிகள் வெந்த விதமாகட்டும், உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இந்த தேங்காய் வந்து கடைசியாக தாளிப்புல வறுத்து போட்டோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா மைல்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சேர்த்துருக்கிற வத்தலோட வாசனையும் அருமையாக இருக்குது. இன்னைக்கு கோவில் கதம்பம் வந்து இந்த பெருமாள் ஆசீர்வாதத்தில் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா
கதம்பம் அப்படிங்கறது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராகவும் அமையும். அரிசியும் பருப்பையும் எப்பயுமே தனித்தனியா வேக வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பருப்பு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம், சாதத்தை நார்மலா எப்பயும் நம்ம சாதம் படுற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டையும் ஒன்னா போட்டு கரண்டியால மசிச்சோம் அப்படின்னா ரொம்ப பொங்கல் மாதிரி ஆயிடும், சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப இறுகி போயிடும். இதே மாதிரி அளவுகளோட இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அந்த கோவில் கதம்பம் கண்டிப்பா அந்த மார்கழி மாசத்துல ஒரு நாளைக்கு பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, சூப்பரா அமையும். எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.